அண்ணாலே தம்பி சீனச்சேனா எங்க போனோம்? அஷ்டாபுரம். நான் கூட வரணும். ஆமா. குதிரையை பூட்டணும். ஆமா. ரோலம் ஓட்டணும். ஆமா. இவ்வளவுதானே? ஆமா. அண்ணா அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த துரியோதனன் எப்படியாப்பட்டவன்? நம்மள அரக்க மாலை கட்டினார். ஆமா. அரக்க மாலை ஐவராஜர்கள் மாலட்டும் இந்த மன்னரை நம்ம ஆள வேண்டும் என்று நெஞ்சில போராமை கொண்டான். ஒன்று ரெண்டு கிடையாது. தேவியே அவன் நெருப்பிச்சு கொண்டு பார்த்தால் அப்படி ஏற்பட்ட முகத்தனை பார்க்கலாம்னா போலாமா? அது மட்டும் கிடையாது. ஒரு நரி கதை சொல்றியா? ஒரு கதை சின்னதான கண்ணா பையா கவனம் சொல்லு. எல்லாரும் கதை கேட்கலாம் தான் உட்காந்துக்கிறாங்க. ஆமா. சினிமா கூட 3 மணி நேரத்துல எடுத்துறாங்க. கதை கேட்கறதுக்கு நேரத்துல உட்காந்துக்கிறாங்க. சொல்லுப்பா கேட்கட்டும். அண்ணா ஒரு நரி இருக்குது காட்டுல. காட்டுல ஒரு நரி வாழுது. நரி வாழுது. அந்த நரிக்கு கல்யாணமா? நரிக்கு ஆண் நரிக்கும் பொண்ணு நரிக்கும் கல்யாணமா? சரி. அந்த ஆண் நரிக்கும் பொண்ணு நரி கல்யாணம் ஆகும் போது கோழி இருக்கு பாரு வீட்டான. வீட்டுல இருக்கிற கோழி சாவலாகப்பட்டது. நாம போட்டுன்னு அந்த நரி முன்னால போன அந்த நரி என்ன செய்யும்? நெத்தில நாமம் போட்டுனா அந்த நரி கல்யாணத்துக்கு மொய் வச்சது போச்சேமா? அது என்ன செய்யும்? அந்த நரி லட்டு மாதிரி சாப்பிடும். அதே போல அந்த நரிக்கு சம்பந்தப்பட்டவன் அவன் துரியோதனன். அந்த கோழிக்கு சம்பந்தப்பட்டவன் நாமன். நான் வர முடியாது 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 வர முடியாது வரமாட்டேன் வர முடியாது முடியாது. என் தம்பி சாப்பாடு அதிகமா யார் சாப்பிடுறாங்களோ சுருக்குன்னு நல்லதோ கெட்டதோ சுருக்குன்னு கோவம் வந்துடும். என் தம்பி இன்னொன்னு காலமெல்லாம் இவனை கண்டா அவனை கண்டா இவனை. சரி என்னமோ என் தலைவிதி. இவன் வரலன்னா போது என் தம்பி அர்ஜுனன் வரல. ஏன் நேற்று எது மகன பார்ப்பு நீண்டகரம் 5வது 32 12 அளவு படிச்ச தம்பி உலகமே அழிஞ்சு அவன் நெளிவு சுழி உங்களுக்கு தெரியும். என் தம்பி வர மறுக்க மாட்டான். என் தம்பி அர்ஜுனோட போறோம். அண்ணா எங்கண்ணா அண்ணா நடந்ததை பார்த்தா அந்த அதனால மறுபடியும் நீ யாரு கொடிய நாட்டு கொடிய போட்டு அஸ்னாபுரம் போலாம். நானும் ஒரு கதை சொல்லிட்டா? எத்தனையோ நாள் கேட்ட கதையை சொல்லல. எல்லாரும் கதை சொல்லுங்க. சொல்லுப்பா கேட்கட்டும். சந்தனத்தால் பாத்தி கட்டி சந்தனத்தை சேர் மாதிரி குழப்பமா? ஆமா. இந்த நாத்தூரத்துக்கு சேர் ஓட்டுறமே அந்த மாதிரி சந்தனத்தை சேரா குழப்பணும். பாத்தி கட்டி சரிப்பா. கற்பத்தை தண்ணீருக்கு பதிலாக வெந்நீரை ஊற்றி பன்னீரை ஊற்றி அது வெங்காயத்தை நெட்டு அந்த வெங்காயத்தை புடுங்கி பார்த்தால் என்ன வாசனை அடிக்கணும்? சந்தனத்தை சேரா குழப்பறோம். எருவனுக்கு பதில் கற்பூரத்தை போடுறோம். தண்ணிக்கு பதில் பன்னீரை பாய்ச்சறோம். வெங்காயத்தை அதுல நடுறோம். வெங்காயத்துக்கு ஆயுசு 90 நாள். அது விளைச்சலுக்கு வந்துடும். அதை அறுத்து பார்த்தா வெங்காயம் வாசம் தான் வரும். பன்னீர் வாசனை வராது. சந்தன வாசனை வராது. கற்பூர வாசனை வராது. அது போல வெங்காயம் போல துரியோதனன் நாத்தம் பிடித்தவன். பன்னீர் போல நாம அங்கே போனா எதனாவது சூழ்ச்சி செஞ்சு விடுவான். நான் வருவதில்லை வருவதில்லை வருவதில்லை. என் தம்பி சரி யார் வந்தாலே வராமல் போனாலே என் தம்பி நகரனாவது அஷ்டாபுரம் போறோம். நல்லா இருப்பான். நடந்ததை கண்ணில் பார்த்தேன். அண்ணா 2 பேரும் மறுத்துட்டாங்க. நீயாவது கொடிய நாட்டு குதிரையை போட்டு அஷ்டாபுரம் போலாம். நான் ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை. ஆமா சொல்லுப்பா. நான் ஒரு நிலம் இருக்குது. சரி ஒரு நிலம் 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 10 ஏக்கர் நிலத்திலயும் கரும்பு நடுறங்க. கரும்பு நட்ட உடனே 10 ஏக்கர் நிலத்துல ஒரு கிணறு இருக்குது. அந்த தண்ணி அது பக்கமா ஒரு வேப்பமரம் இருக்குது. மரத்துல வேப்பமரம் இருக்குது. சரி. அந்த கிணத்து தண்ணி தான் கரும்புக்கு பாசுறங்க. சரி. அந்த கிணத்து தண்ணி தான் வேப்பமரத்துக்கு பாசுறங்க. சரி. கரும்பையா இனிக்குது, வேப்பமரையா கசக்குது. இருப்பா எனக்கு தெரியாது உங்களுக்கு கேட்கறேன் சாமி. அதுல கரும்பு நடுறோம். கிணறும் ஒண்ணு மண்ணும் ஒண்ணு தண்ணி ஒண்ணு. கரும்பு இனிக்குது வேப்பமரம் கசக்குதுன்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா சொல்லு. அதான் துரியோதனன் அங்க ஒருத்தன் போறான்ல அவனை கூட்டணும்.